மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவின் அமலாக்கத்துறை காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த 15ஆம் தேதி கவிதா கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவருக்கு அமலாக்கத்துறையின் காவல் கொடுக்கப்பட்டிருந்தது 7 நாட்கள். அந்த 7 நாட் காவல் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் கவிதா நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். அமலாக்கத்துறை மேலும் 5 நாட்கள் காவலில் வழங்க வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கவிதாவுக்கு அமலாக்கத்துறை காவலை நீட்டித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவுக்கு அமலாக்கத்துறையின் காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. காவலை மேலும் 3 நாட்கள் நீட்டித்து டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கவிதாவை அமலாக்கத்துறை கைது செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜவ் இணைந்திருக்கிறார். ராஜவ், கவிதாவுக்கு அமலாக்கத்துறை காவல் இன்னும் 7 நாட்கள், இன்னும் 5 நாட்கள் வழங்கணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை விடுத்திருந்தாங்க. 3 நாட்கள் காவல்ல நீதிமன்றம் வழங்கியிருக்கு. கூடுதல் விவரம் என்ன? ஆனந்தி, இது டெல்லி கலால் கொள்கை ஊழல் வழக்கு தொடர்பாக தான் இவனுடைய இல்லத்தில், ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கவிதாவின் இல்லத்தில் கடந்த 15ஆம் தேதி ஒரு விசாரணையானது அமலாக்கத்துறையினை நடத்தினார்கள். அந்த விசாரணை முடிவில் அவர் கைது செய்யப்பட்டு டெல்லி அழைத்து வரப்பட்டு அடுத்த நாள் 16ஆம் தேதி விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அந்த அன்றைய தினம் அமலாக்கத்துறை 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். முதல் இந்த விசாரணையின் போது 7 நாட்கள் கவிதாவை காவலில் வைத்து விசாரிப்பதற்கு அனுமதி உத்தரவானது வழங்கப்பட்டிருந்தது. மீண்டும் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கவிதாவுக்கு 5 நாட்கள் மேலும் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும், அவரிடம் தொடர்ந்து விசாரணை கேள்விகள் கேட்க இருப்பதாகவும் இதற்கான ஒரு அனுமதியை வழங்க வேண்டும் என அமலாக்கத்துறை சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் விசாரணை நீதிமன்றம் 3 நாட்கள் அந்த காவல் வழங்குவதாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். நீதிமன்றத்திற்கு உள்ளே வரும்பொழுது கவிதா சும்மா செய்தியாளர்களை பார்த்து கூறும்பொழுது இந்த வழக்கு ஒரு அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நோக்கத்துடன் போடப்பட்டிருப்பதாகவும் அனைத்து அந்த குற்றச்சாட்டுகளும் பொய்யான குற்றச்சாட்டுகள் தன் மீது வைக்கப்பட்டு இந்த வழக்குகள் தொடர்ந்து இருக்கின்றார்கள். இதை சட்ட ரீதியாக நான் அணுகப் போவதாகவும் சட்ட ரீதியான அந்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக கவிதா பேசியிருந்தது அந்த வீடியோவில் நம்மால் பார்க்க முடிந்தது. இதற்கிடையில ஏற்கனவே பல இந்த வழக்கு தொடர்பாக பல கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில அவர்கள் சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வரும் நிலையில ஏற்கனவே சம்மன்கள் கவிதாவுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. ஆனா அந்த சம்மன்களை தவிர்த்திருந்த நிலையில் அந்த 15ஆம் தேதி அவருடைய இல்லத்தில் அந்த சோதனை மேற்கொண்டு முடிவில் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். கூடுதலாக 3 நாட்கள் அவரிடம் அந்த விசாரணை நடத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு அனுமதியை விசாரணை நீதிமன்றம் இன்றைய தினம் வழங்கியிருக்கிறது. ஆனந்தி, இந்த வழக்கில் டெல்லி எம்எல்ஏ ஒருவரது வீட்டிலும் அமலாக்கத்துறையின் சோதனை நடைபெற்று வரும் நிலையில் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட கவிதாவுக்கு அமலாக்கத்துறையின் காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜவ். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.